ஒண்ணும் அம்மா மடியில தான் இது கால்ல உட்காராத அம்மா கால் வலி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வேடிக்கை பாருங்க அம்மாலாம் வேடிக்கை தான் பார்த்து உத்தரகண்டில் நைட்டு ஓடுங்க வெளிச்சத்தெல்லாம் பார்த்துட்டு இதன் காரணமாக 3 அம்மாலாம் காருக்குள்ள விளையாடிட்டு தான் இருக்கேன் வேடிக்கை பார்த்துட்டு மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒரு ப்ராஜெக்ட் வேற முடியல குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்து வீட்ல அக்காவுக்கு சொல்லி தர சொல்லி முடியல தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சனைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 வியட்நாம்ல பாத்தீங்களா இந்த கம்பெனிக்கார் ஃப்ரீயா கூட்டு போகிறார் போல. அப்படியா? அங்க காத்து வேகம் 400 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து தான் அதே மீறி போய் கவுந்து போச்சு பாவம். தமிழ்நாட்டு ஆளுங்க தான் அதிகம் போகுது. அந்தமான் அந்தமான்லயே ஆச்சு. அதுல மொத்த தமிழ்நாட்டுக்காரங்க தானே, இது காஞ்சிபுரத்துக்காரங்க தான். ஓனர் அவங்க. ஆமா. அந்த பொண்ணு ஒன்று இந்த மாமல்ல ஸ்கூலாண்டு தான் இருக்குது, அந்த தாதா பொண்ணு. அது ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அந்த ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு ஒன்று, அவங்க இன்னொரு வீட்டுக்காரு இன்னொரு பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அதில் அந்த பொண்ணுக்கு ஏதோ கேன்சர் வந்து போன் கேன்சர். அப்புறம் இங்கே ரெடி பண்ணி லாரன்ஸ் தான் அதை உதவி பண்ணி வருது. ஆனால் கொஞ்சம் கால் தாங்கி நடக்குது பாவம். அதான் அந்த விபத்தானத்தில் தான் இது ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு பொண்ணு போக வேணான்னுச்சான் அந்த போட்டில் கூட்டு போகும்போது. கூட்டம் அதிகமாகுதா இல்லை என்னத்துக்கு அதுதான் தெரில. எச்சரிக்கையா வேணான்னு இவங்க தான் அது ஒரே போட்டில் ஒன்றா போகலான்னு அடிச்சு ஏற்றிட்டு போனான் பொண்ணு அவங்க அப்பா. லைஃப் ஜாக்கெட்டு போடாமல் போயிட்டு இருக்கிறான். அதான் வெப்பம். அதுக்கு உண்டான ஜாக்கெட் தான் இருக்கும். அது அளவுக்கு மீறி இருந்தாங்கன்னா அதில் எப்படி இருக்குங்க? இருக்காது இல்லை. இல்லை அவங்க போடல போகிறது யாரும். ஆமாம், போய் பின்னாடி அந்த செல்லுலர் ஜெயிலுக்கு பின்னாடியே தான் நடந்துட்டு இருக்கு கிட்டவே. அது எப்படி சாவாங்க? லைஃப் ஜாக்கெட் போட்டோன்னா மிதப்பாங்க. ஆஹா, இப்போ போட்டு கீழே மாட்டினாங்க. ஆமாம், அந்த பையன் கடைசியாக அவன் தான் கடிச்சிட்டு பாடியும் தேடி பார்த்த அப்புறம் போட்டில் இதை மாட்டிருந்தான் போது. இல்லை இப்போ நடந்தது அந்த இன்சிடென்ட்ல கூட போட்டு கவர்ந்தது இல்லை. அதில் நிறைய பேர் கீழே அடியில் போய் நான் அதான் எங்கள் போட்டிக்கு முதல்ல லைஃப் ஜாக்கெட் மாட்டிக்கும். மாட்டேன் பாத்தி கூப்பிட்டா கூட நீங்கள் போயிட்டு வாங்க. நம்மளுக்கு நீச்சலே தெரியாது. அதுக்கிட்ட போய் நம்ம நீச்சல் தெரிஞ்சால் கூட எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியும்? லைஃப் ஜாக்கெட்னா அப்படியே மிதக்க போகிறான். எவனா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து காப்பாற்ற போகிறான். நாங்கள் போகிற அந்தமானம் போனோமா. ஆனால் அந்த லூசு பைய லைஃப் ஜாக்கெட் பெருசாக வச்சுக்கிறான். எத்து ஒன்று பிரிச்சுட்டான். இல்லை அதெல்லாம் மாட்டாதீங்கன்னுட்டான். ஆனால் அது பெரிய போட்டு கம்பல்சரி போட்டோம் எல்லாருமே.
ஆனால் அந்த பக்கம் கடலில் அலையாக இருக்குது அவ்வளோவா ஆழமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை. அது என்னவோ அவங்க அந்த ஆனால் அந்த இடம் கொஞ்சம் ஆழமான இடம் போகுது அவங்க போகணும். அந்த செல்லுலார் ஜெயில் அப்படியே பேக் சைடு தான், கொஞ்சம் தொலைவிலே இது ஆகிட்டு. அது போட்டுக்கார மாதிரி தான் தப்புன்னாராங்க. ஒரு போட்டு ஓட்டுவோம் நான் போகும்போது, அது ஏதோ ஓட்டை எண்ணம் வந்து அது பார்க்கல போல் தான். அது தண்ணி வந்து தான் மூழ்கிடுச்சு போல். வியட்நாம் வந்து அது காற்று அதிகமாக வந்துக்குது, அலை சீற்றம் தான் காரணம், வேற ஒன்றும். அது அவங்க சொல்லியிருப்பாங்க, அது போகாமல் வந்திருக்கணும். சொல்லியிருப்பாங்க வானிலை அவனே ஒத்துக்க மாட்டானே. ஏய் ஒண்ணுதான் இருக்கு, சும்மா தொல்லை பண்ணி விடுதானா அவ்வளவுதான் வந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன். அந்த அதிகம் அப்படி இப்படின்னா அவர் 24 ரூபா முடிக்கிறார், வெள்ளம் விடுப்பான்ட்டேன். இப்போ இந்த பாக்ராபேட்டில் ஒரு இடம் வருது, 1120 ஸ்கொயர் ஃபீட் முன்பாகம். ஆமாம், நம்ம அந்த ரெட்டிப்பேட்டைக்கு பின் தெரு 1120 ஸ்கொயர் காலி இடம் தான். ஆமாம், ஃப்ரண்ட்டு பாகம் தான் நம்மளுது. அதுக்கப்புறம் 2 பாகம் இருக்குது. நம்ம கீழே வந்து பொது வழி, அது 5 அடி. மேலே வேணால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வளர்த்து கட்டிக்கலாம் நம்ம, ஏன்னா எல்லார் வீட்டுமே அப்படி தான் இருக்கும். 5200 சொல்கிறோண்ணா. ஒரு 5000 வச்சு ஒரு 4900 ரூபாய் அப்படி பேசலான்றாரு. அது சூப்பரான இடம் அது. அதை வாங்கி கட்டி வாடகை விட்டின்னு வச்சுக்கோங்க, பேச்சுலருக்கு விட்டுடலாம் கம்முன்னு வாடகை. இந்த இந்திக்காரங்க எல்லாம் வேலைக்கு வராங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆளுக்கு 2000 விட்டா கூட இதெல்லாம் விளம்பரம் போட்டு வந்துட்டாங்கன்னா நல்ல வருமானம் வரும். ஆமாம், பின்னாடி தெரு அது ஒன்று இல்லைங்க. ஆமாம், அது நல்லா இருக்குங்க. அது தெரு நல்ல தெரு. அது அங்கே விலை அதிகமாக தான் போகுது. இது முன்பாகம். அதான் 5200 சொல்கிறான்னா பேசி முடிக்கலாம். கீழே மட்டும் செடி விட்டுன, மேலே வந்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு பாகம் 1125 ஸ்கொயர் ஃபீட் இருக்க இடம். ஆமாம், நம்ம அதாவது 4900 ரூபாய், ஒரு 850 ரூபா ரேஞ்சுக்கு வரும்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த தெரு நல்ல தெரு. ஆமாம், அது வந்து காமனாகவே ஒரு பாத்ரூமு, அட்டாச்சு பாத்ரூம் போட்டு ஒரு 5 பேர் தங்குற மாதிரி ஒரு 3 போர்ஷன் 4 போர்ஷன் கட்டி விட்டுன்னு வச்சுங்க. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு தான் ஒன்றும் தனியாக நம்ம மாதிரி ஆள் விட்டிங்கன்னா ரெண்டுக்கு எதிர்பார்க்க முடியாது. பேச்சுலருக்கு விட்டிங்கன்னா 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ஒரு 5 பேர் ஒரு ரூம்னா கூட ஒரு 5 பேர் விட்டால் 30,000 ரூபா வரும் கட்டி விட்டா. இல்லையா வீடாக கட்டினீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 5000 ரூபா வரும். அது எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம். அதை நான் நாளைக்கு பண்ணுறேன், வாங்க அது இடத்த காட்டுறேன் பாருங்கள். ஐடியா தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் ஒன்று, நம்ம சகந்தாட்டர் மெயின் ரோடு போகுதுல்ல, அதில் நேராக போனீங்கன்னா இது ரைட் சைடு, அங்கே போகாதீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த பழைய இதெல்லாம் விற்பானுங்க, சேரு, அப்புறம் அந்த இதெல்லாம் விற்பானுங்க, இந்த டைனிங் டேபிள், இந்த சோஃபா ஐட்டெல்லாம் விற்பானுங்க. ஒரு கடை, அதாவது அந்த காவா போய் திரும்பும் பாருங்க. சகந்தாட்டிலேருந்து போகும்போது காவா போய் திரும்புது ஒரு இடத்துல, திரும்பினோடனையும் அப்படியே அண்ணாண்ட ஒரு மீன் கடை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். சைக்கிள் ஷாப்பு பக்கத்துலேயே ஒட்டமாக இருக்கும் பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வீரசிவா தெரு போகும். அந்த இடம் வந்து 1230 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 ஃப்ளாட்டு. அது வந்து 4000 ரூபா தான் சொல்கிறான். ஆனால் அதை நம்ம வாங்கி கட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல கடை கட்டி விட்டால் நல்ல வாடகை வரும். ஆனால் என்ன ஒன்று, அது கவர்மெண்ட் பட்டா. அது கவர்மெண்ட் பட்டான்னா அப்போ அண்ணா கொடுத்தது பட்டா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பட்டா மாறும். ஆனால் கவர்மெண்ட் பட்டான்னு சொல்லுவாங்க, அது அண்ணா கொடுத்த இடம். அது பின்னாடி கூட புறம்போக்கு இடம் ஏதோ இருக்குது நமக்கு. ஆமாம், அந்த 2 இடம் இருக்குது. அதை பாருங்கள், எது வேணுமோ பார்த்து முடிச்சுக்கோங்க.
நான் அது வந்து 24 ரூபாய்க்கு மேலே வேணான்ட்டேன். இவ்வளோ சிக்கல் வச்சுக்கின்னு அவர் வேலை ஆகுதுப்பா, அந்த ரேட்னா சொல்லுங்கள்லாம் வேணான்ட்டு விட்டேன். இப்போ இந்த 2 இடம் பாருங்கள், எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் மெயின் ரோடு, இன்னும் சூப்பரான இடம் அது. இன்னோட ரேட் அடித்து பேசி ஒரு 3000 ரூபா வாங்கினு வச்சுங்க, அதை அப்போ வாடகைக்கு விட்டுடலாம் கட்டி அழகாக ஜம்முன்னு. ஏன்னா அந்த ரோட்டில் கிடைக்குதுங்க, டாக்டர் கூட தேடுவானுங்க, ஒரு கிளினிக் மாதிரி கூட வாடகை கட்டி விட்டுடலாம் டாக்டர். ஆமாம், 2த்துல ஒன்று பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். சரி சரிங்க. நல்லா இருக்கும் போது ஆசையாக சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க, சேர்வெல்லாம் பக்கமாக இருக்கும். சரியா? பீச் பரோட்டா இருக்குங்க. என்ன பரோட்டாக்குன்னு கேட்டான், பார்சல் போட்டு கொடுத்து. இல்லை, சாதா பரோட்டா இருக்குது, பீச் பரோட்டா மதுரை ஸ்டைலில். அதே அவர் திட்டிங்க இருந்தார் அந்த அம்மா வேலை சேர்த்து. என்னத்து நின்றுங்கிற போய் பார்சல் எடுத்துட்டோம்மா நின்றுங்கிறேன். ஆள் இல்லை, ஒருவேளை இனிமேல் தான் வருவாங்களான்னு தெரில. ஒரு 3 பேர் தான் சாப்பிட்டுங்கிறாங்க. இந்தியானுங்க தான் அந்த பரோட்டாலாம் போட்டுருந்தாங்க, வேலை செய்யுறாங்க. அப்படியா? இருக்கிறானுங்க, போடுறானுங்க. அங்கே போய் சண்டை போட்டுறான் ஒரு நாள். லூசு. எதுக்கு லேட் ஆகுதுன்னா லேட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல அப்படி தான் இருக்கும். என்ன வீடாவது போய் நினச்சோன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு. நீயே பட்டா கொடுத்தா 6 மாதம் போச்சு. சில இடத்துல சில ஹோட்டல்லாம் நம்ம போய் ஆர்டர் கொடுத்தா தான் செஞ்சே கொடுப்பான் தெரியுமா, 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோன்னா அவ்வளோதான் போல்தான்.